வழங்குவதற்காக முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் சுரேஷ் மனோர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Truth, is it fair to all concerned? Third, will it build goodwill and better friendship? Will it be beneficial? நன்றி சுரேஷ். வரவேற்புரை வழங்குவதற்காக எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் தலைவர் அருள்காட். சின்ன கல்லு பெத்த லாபம் என்பார்கள். அதுபோல் சின்ன வயதில் பெரிய சாதனைகளில் ரோட்டரியில் புரிந்த அருள்காந்துக்கு எங்கள் பாராட்டு. என்ன ஒரு சிறப்பு என்றால், முகத்தில் தற்பெருமை எதுவும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடியவர் அவர். அது என்னவோ தெரியல, பேர்ல காந்த் என்று இருந்தால் அந்த காந்தக சக்தி இருக்கும்னுவாங்க. ரஜினிகாந்த் ஒரு எடுத்துக்காட்டு, கேப்டன் விஜயகாந்த் ஒரு எடுத்துக்காட்டு, இப்பொழுது நமது அருள்காந்த் ஒரு எடுத்துக்காட்டு. முனிஷ்காந்த் பத்தி கேட்காதீங்க, அப்புறம் சொல்றேன். சின்ன பையன் என்ன செஞ்சிடுவான் என கேட்ட பலருக்கு சின்ன பையன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான் என்றது இவன் தான் எடுத்துக்காட்டு. ஒரு பலத்த கைத்தட்டுகளோடு அருள் அவர்களை மேடையில் பேச அழைக்கிறேன். Respected District Governor Sriram Dori sir, PDG Abhirami Ramarajan sir, First Lady Archana ma'am, District Secretary Natarajan sir, PEL Chairman and Chief Coordinator Venkatesan sir, Youth Service Director Vinod Nair sir, Ramani sir, District Past IP sir, United District Secretary Saravanan sir, Krishna Chandra sir, Governor Said Kali, Sashi sir, AG Dilip. I welcome everyone for the 12th installation ceremony of Rotary Club of United Chennai. ஆக்சுவலாக வந்து எந்த ஸ்பீச்சும் ப்ரிப்பேர் பண்ணல. நான் எதையுமே வந்து சரி மனசுலேருந்து பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் நேரத்தில் ரொம்ப பதட்டமாகி போச்சு. நான் இன்ஸ்டலேஷனில் சொன்ன மாதிரியே வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு வருஷத்தை கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் 10 years, நெக்ஸ்ட் டிகேட் எப்படி இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம இது பண்ணோம். இன்னைக்கு நான் 11th year பிரசிடென்ட் எடுக்கணுன்றது வந்து நான் 11th year டிசைட் பண்ணல, 10th year டிசைட் பண்ணேன். நான் ரோட்டரி கிளப் ஆஃப் யுனைடெட் சென்னை ஜாயின் பண்ணப்பயே நான் வந்து டிசைட் பண்ண விஷயம் வந்து நான் 10th year யுனைடெட் சென்னை பிரசிடென்ட் எடுக்கணும்னு. பட் நான் வந்து பிஸ்னஸில் பிஸியாக இருந்தால 11th year எடுத்தோம். பரவாயில்ல, ஒரு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த வருஷத்தை வந்து நெக்ஸ்ட் டிகேட்டை ஸ்டார்ட் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கொடுத்த என் கிளப்போடைய பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து இன்ட்ராக்ட்லேருந்து ரோட்ராக் வந்து அப்புறம் ரொட்டேரியானவன். நான் வந்து 2011-12 ரோட்ராக் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் ரோட்ராக் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் ரொட்டேரியன் மணிகண்டன். அப்போ வந்து நான் இன்ட்ராக் முடிச்சுட்டு ரோட்ராக் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ரோட்ராக் கம்யூனிட்டி பேஸில் போனோம், ரோட்டரிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து அபிராமி ராமன் சார். ஏன்னா அந்த வருஷத்தோட கான்ஃபரன்ஸோட கீனோட் ஸ்பீக்கர் வந்து அபிராமி ராமன் சார் தான். ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வருஷம் நிறைய விஷயங்கள் வந்து கிளப்பில் வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டிகேடை இது பண்ணியிருக்கோம். ரெண்டாவது விஷயம் வந்து சரி நம்ம ரோட் டிராக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஆரம்பித்த கிளப் இது. சரி ரோட் டிராக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ரோட் ட்ராக் ஓரியன்டாகவும் சர்வீஸ் ஓரியன்டாகவும் இருந்துச்சு. பட் ரோட்டரி இன்டர்நேஷனலும் டிஸ்ட்ரிக்டும் என்ன எதிர்பார்க்குறது நான் கற்றுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸும் அந்த ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் விருப்பமில்லை. பட் என்ன டிஸ்ட்ரிக்டும் ரோட்டரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதையும் பண்ணக்கூடிய பிளான்ஸை வந்து நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். இந்த வருஷம் வந்து 2000 லாஸ்ட் 10 yearsல எங்கள் கிளப்போட தியர் ஆஃப் கிவிங் வந்து $4,000 அண்ட் திஸ் இயர் அலோன் வி ஹவ் கிவன் $7,500 டு ரோட்டரி ஃபவுண்டேஷன். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ மற்ற செக்ரட்டரி ரிப்போர்ட்டில் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், செக்ரட்டரி வேலை இல்லை. தேங்க்யூ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் யூ ஆல். தேங்க்ஸ். 2026ஆம் ஆண்டு ஆண்டு அறிக்கையை வழங்குவதற்காக சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் கோபிகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Rotary Club of United Chennai to choose as a secretary for last year. So secretary report as follows as a first நான் ஆர்டர் பண்ண விரும்புகிறேன். I like to call the dignitaries DG Devendran sir, Abhirami Raman sir and DG Sriram sir. Sir, yes sir. Can we have a very big round of applause, please? Next
வந்து ட்ரெஷரியை மெயின்டைன் பண்ணோம். எப்போவுமே எங்கள் கிளப்போட நிரந்தர ட்ரெஷராக இருக்க ஸ்ரீதர் சார் இந்த வருஷம் ட்ரெஷரியில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஃபண்ட்ஸை வந்து பார்த்து செலவு பண்ண வச்ச எங்கள் ஸ்ரீதர் சாருக்கு வந்து ட்ரெஷரர் ஸ்ரீதர். பர்சன் வினோத் என்ன ஈவெண்ட்ஸ் இருந்தாலும் சரியா இல்லை அவரோட சப்போர்ட் ஃபுல் இருந்துச்சு. ஸோ அவருக்கு அப்புறம் 2 பேர் அந்த ஈவெண்ட்டை நல்லபடியாக முடிச்சு கொடுத்த இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் சந்தோஷ். லாஸ்ட் ஒரு பர்சன் எப்போவுமே என்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்க எங்கள் கிளப்போடைய ஃபஸ்ட்டு இந்த வருஷம் தீபாவளி செலிப்ரேஷன் ஹோட்டல் ஹாலிடேனில் நல்லபடியாக பண்ணி கொடுத்த ரொட்டேரியன் காலித். கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து ஃபவுண்டேஷனுக்கு இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கான்ட்ரிபியூஷனை ஒரு செக்காக ஒரு ஃபோம் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஐ வுட் லைக் டு ஹேண்ட் ஓவர் டு த டிக்னிட்டி. And other dignitaries onto the dais to do the honors for the president. The DRR, when I was taking the president in Rotrack, first version of president in 2011-12, he was a DRR, sitting DRR. இன்னும் எங்கள் மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸில் நிறைய இருக்குது. அந்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம காலேஜ் பிளேஸில் நெக்ஸ்ட் இயர் தான் காலேஜ் பிளேஸ் பிரசிடென்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி பேஸ் கிளப் வரணுன்றதுக்கு முக்கியமான ஊண்டுகோல் வந்து மணிகண்ணன். நான் மணிகண்ணன் கூப்பிடுவேன். அவர் தான் வந்து என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் எ வெரி காம் மேன். ரொம்ப வந்து பெருசாக இது பண்ணோம் அது பண்ணோன்னு சொல்ல மாட்டார். ஆனால் காமாக அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரென்த்தை காமிப்பார். அதனால தான் இன்றைக்கி வந்து செயின்ட் கோபின்னு ஒரு பெரிய நிறுவனத்தோட 2 பார்ட் பாலக்காடுக்கும் ப்ளஸ் ஈரோடு பிரான்ச்சுக்கும் சீஃப் ஹெச்ஆராக இருக்கார். அவரை பற்றி சில சின்ன வீடியோ. கிளப் ஸ்டார்டர் செக்ரட்டரி ரெப்ரசன்டேட்டிவ் டேரியன் மணிகண்ணன். Can we have a very big round of applause and welcome Manikandan. 26-27. Ladies and gentlemen, please put your hands together for Victorian Manikandan. தடை அதை உடை புது சரித்திரம் படை வழி அதை ஒளி புது வழி பிறந்திடும் தடை அதை உடை புது சரித்திரம் படை வழி. Is okay if the beginners to be on the stage, please? படை நூறாக கொட்டை வெள்ளம் தூளாக நேராக படி நேராக வெள்ளலாம். இன்கமிங் செக்ரட்டரி, ஏன்னா செக்ரட்டரிங்கிறது ஒரு தேங்க்லெஸ்ஸான ஜாப். ஸோ நீங்களாம் அப்ரிஷியேட் பண்ணால் ஒரு சந்தோஷமாக பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச்.
இல்ல பட்டதாரி தொட்டு பார்த்தா ஷாக்கானிக்கும் வேற மாதிரி வேற இல்ல பட்டதாரி. ஸோ அனைவருக்கும் வணக்கம். பை ரோட்ராக்டர்ஸ். நாங்களாம் வந்து ஒரு சின்ன வயசுல ரோட்ராக்ல இருந்து நாங்கள் வந்து ரோட்டரி ஆரம்பிக்கணும் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. பட் எங்களை வந்து நல்லா ஊக்குவிச்சு நீங்களாம் வந்து ரோட்டரியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்ன எல்லா பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னருக்கும் இந்த டைம்ல வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் வந்து ஆரம்பிச்ச போது நாசர் சார் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருந்தாங்க. ஸோ நான் வந்து 2011-12 டிஆர்ஆர் போது சம்பத் சார் வந்து அவர் வந்து டிஜியாக இருந்தார். ஸோ அவங்கெல்லாம் பண்ண சப்போர்ட்டை வந்து நான் நினைவு கூர்ந்து பார்க்குறேன். ஸோ அவங்க போட்ட விதை தான் இன்னைக்கு நாங்கள் உங்கள் முன்னாடி ஒரு பெரிய ஆலமரமாக நாங்கள் நிற்கிறோம். ஸோ நல்லா ஜோராக கை தட்டலாம். ஜெகன்னா தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கே ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறது தெரில. பட் ஒரு சின்ன பாரதியார் கவிதையோட என்னுடைய பேச்சு தொடங்கலான்னு நினைக்கிறேன். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையன்பன் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு மகன்கரி பாரதியார் வடிகளோட என்னுடைய பேச்ச வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து ரோட்ராக்ல ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச இயன்ற உதவிகள்லாம் வந்து மற்றவங்களுக்கு நாங்கள் செஞ்சோம். ஸோ ஒரு சாதாரண ஒரு ரோட்ராக்டாக என்னுடைய இதை ஆரம்பித்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து 2007-8 பிரசிடெண்ட்டாக இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ப்ராஜெக்ட்ஸ் எங்கள் டீமோட சப்போர்ட்டில் நாங்கள் பண்ணோம். நீங்கள் வந்து ஒரு வீடியோ பண்ணீங்க. அது வந்து ஆக்சுவலாக அதுக்கு காரணம் வந்து நான் இருந்த எங்களுடைய கம்யூனிட்டி பேஸ்ட் கிளப் ரோட்ராக் கிளப் ஆஃப் ஆகாஷ் அவங்கள வந்து நான் வந்து இந்த டைமில் வந்து நான் நினைவு கூடுறேன். ஸோ அந்த கிளப்லேருந்து அந்த 3rd டிஆர்ஆர் நான். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி. ஸோ அம்மா அப்பா தம்பி எல்லாமே வந்திருக்காங்க. ஒய்ஃபு குழந்தை யாழினி, மாமியார் இருக்காங்க, சிஸ்டர் இன்லாஸ் வினோத், சுகன்யா, சுபா, 5 குட்டீஸ் இருக்காங்க. ரோட்டரி பற்றி இவங்களுக்கு இப்போயே நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாருமே வந்து ஃபவுண்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஹரிதா ஃபார் ஜாயினிங் அலாங் வித் குட்டி. ஸோ எனக்கு இப்போ வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும் வந்து நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மெட்ராஸ் போர்ட் தான் என்னுடைய பேரண்ட் கிளப். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே ஜாயின் பண்ணியிருந்துருந்தோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து எங்கே இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஆரம்பிச்ச கிளப் தான் ரோட்டரி கிளப் ஆஃப் யுனைடெட் சென்னை. எங்களுடைய சார்ட்டர் பிரசிடென்ட் பிரசன்னா ராஜகோபால் இருக்காரு. பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளப்பை வழி நடத்த எல்லா பிரசிடென்ட்ஸும் எக்ஸலண்ட்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீஹரி இருக்காரு. சுரேஷ் ப்ளீஸ் ரெகக்னைஸ் யுவர்செல்ஃப் பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ். ஸ்ரீஹரி, சுரேஷ், சந்தோஷ், அருள். ஸோ எங்கள் எல்லாருமே ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்துலாம். அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து அவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து எங்களால் பண்ண பிடிச்சிருக்கு. இம்தியாஸ், ஆமாம் இம்தியாஸ் இதயத்தில் இருக்கிறதுனால மறந்துட்டேன். பட் தேங்க்யூ ஸோ மச். இம்தியாஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு எங்களுடைய கிளப் ஆக்டிவிட்டீஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. ஸோ டிஆர்ஆர் இருந்தபோது நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்னன்னா வாட் எவர் இஸ் ஒர்த் டூயிங் இஸ் ஒர்த் டூயிங் வெல். எதை செய்தாலும் சிறப்பாக செய்யணும், சூப்பராக செய்யணும் அப்படின்றது நான் வந்து கற்றுக்கிட்டேன். தேவ் சார் அதை எப்பவுமே சொல்லுவாங்க. நான் வந்து இந்த இயர் கவர்னர் ஸ்ரீராம் சார்ட்ட பார்த்ததும் அந்த ஒரு அழகான ஒரு விஷயம் தான். சின்ன விஷயம் தான் இருந்தாலும் அதில் வந்து முழு கவனமும் முழு அர்ப்பணிப்போட அந்த விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு அழகான விஷயத்தை வந்து நான் சார் கிட்ட கற்றுக்கினேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐம் கோயிங் டு பி த பிரசிடென்ட் when you are going to be the district head district governor of this wonderful district. Thank you so much ma'am. Thanks for coming. Thanks Archana ma'am and Dev sir for a wonderful year 2025-26. ஒரு அருமையான ஒரு தளத்தை வந்து அவங்க போட்டிருக்காங்க. எங்கே போனாலும் யுனைடெட் சென்னை கிளப் பற்றி எல்லா இடத்துலையும் வந்து சார் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ரோட்ராக்ட் சேர்மனாக இருந்திருக்காங்க. ஸோ ரோட்ராக்டர்ஸுடைய வழி என்னன்னு தெரியும், ரோட்ராக்டர்ஸுடைய சப்போர்ட் என்ன வேணுன்றது தெரிஞ்சு அதை வந்து அழகாக சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். 2011-12 வந்து நான் வந்து அசம்பிளிக்கு டிஆராக இருந்தபோது நாங்கள் வந்து ஒரு பெரிய கெஸ்ட்டு அப்ரோச் பண்ணோம். அவர் கடைசி நேரத்தில் வரலன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வருத்தம் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருந்தபோது அப்போ வந்து ஒரு கெஸ்ட்டை அப்ரோச் பண்ணோம். அவர் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து பேசினாரு. அப்படியே அந்த ஸ்டேடியமே அந்த ஆடிட்டோரியமே அதிர்ந்துச்சு. இன்னைக்கு வந்து சார் வந்து வந்திருக்காரு. அபிராமி ராமநாதன் சார். ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் சார். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்ரீஹரி. அவர்கிட்ட வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன வீடியோ பைட் வாங்கலாம்னு தான் நினச்சோம். நீங்கள் வந்து வந்தது பார்த்தீங்கன்னா டபுள் போனஸ் மாதிரி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் வெங்கடேஷ் சார். ப்ளீஸ் ரெகனைஸ் யுவர் செல்ஃப். வெங்கடேஷ் சார் இஸ் தி Kemplas Chanmar HR head, so he has kindly consented to be the guest. I would like to also thank all my SRT presidents, secretaries, district officials for coming in large numbers. PDGs, Chandramohan sir, incoming Ganapati Suresh sir, வினோத் நாயர் சார், ரமணி சார், எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சின்ன சின்ன வகையில் ஏதோ ஒரு வகையில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கேசி சார், ராதிகா மேம், இந்த வாட்டி ஸ்ரீனிவாசன் சார், அழகா ஒவ்வொருத்தரையும் அவனை சொல்லி இவனை சொல்ல அப்படின்ட்டாங்க, மறந்துடுது. பட் இருந்தாலும் நீங்களாம் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் வந்து ஒரு பிள்ளையார் வந்து போட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன விஷயங்களை நாங்கள் சந்தோஷமா பண்ணுவோம். அதுதான் வந்து எங்களுடைய கிளப் மோட்டிவ். இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்ல மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளப்பை விட்டு போன மெம்பர்ஸ்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிருக்காங்க. அது நல்ல விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு 8 மெம்பர்ஸ் வந்து நியூலியாக ஜாயின் பண்ணுறாங்க. ஐ லைக் டு ஆல்சோ அவங்கள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ எங்களுடைய கோல் இந்த இயர் பார்த்தீங்கன்னா 50 மெம்பர்ஸ் ஆகணுன்றது தான் எங்களுடைய கோல். கரண்ட்லி 27லேருந்து இப்போ 35 வந்துட்டோம், 50 மெம்பர்ஸ். அதே மாதிரி we wanted to also ensure that we have good leaders in the pipeline. ஸோ அது வந்து we will plan. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு we are also starting our ANETS club. இன்னைக்கு வந்து ANETS club வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் with all your presence. அது இல்லாமல் ஒரு நியூ ரோட்ரா கிளப், ஒரு நியூ ANETS நியூ இன்ட்ரா கிளப்லாம் வந்து இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து we are planning to do all this with the support of everyone. ஸோ லாஸ்ட் இயர் அருள் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருளுக்கு முன்னாடி அருளுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் சென்னை கிளப் வந்து சொல்லலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் இப்போ பிரசிடெண்ட்டாக இருந்து பேசுகிறாமே, போன வருஷம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக பேசினாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருள். ப்ளீஸ் கெட் ரெகக்னைஸ்ட் யுவர் செல்ஃப். ரமதா, மோக்ஷிதா, மிக்திஷா அவங்களை வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்துலாம் ஃபார் டொனேட்டிங் தேர், ஃபார் இன்வெஸ்டிங் தேர் வேல்யூபிள் டைம் ஃபார் த டெவலப்மெண்ட் அண்ட் பெட்டர்மெண்ட் ஆஃப் அவர் கிளப். தேங்க்யூ ஸோ மச். And I would like to also thank all the council of past DRRs with whom I worked. So அவங்க எல்லாருமே வந்து ஃபார்ம்லி ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணதுனால we were able to do many things. And so with this I would like to thank once again, and I am sure we'll all work together to create a lasting impact. ஏன்னா தனியாக பண்ணால் எதாலும் பண்ண முடியாது, 2 கைகள் சேர்ந்தால் தான் வந்து ஒரு இசையை நம்மளால் ஒழிக்க முடியும். ஸோ டீமாக நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், அன்பா செய்வோம், யாருக்கிட்டையும் யாரும் கோவப்படுறோம். ஏன்னா நான் வாலண்டரி ஆர்கனைசேஷனால பொறுமையாக அழகாக தட்டி கொடுத்துட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போனோம். நான் வந்து பேசிட்டே இருக்குமா சொன்னாங்க எல்லா ஃபோட்டோஸும் உங்களுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அடுத்த வருஷம் உங்கள் ஃபோட்டோஸ் தான் வரும், நீங்கள் தான் ஹீரோ, நம்ம வந்து டைரக்டர் தான். ஸோ கிளப்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணுமோ கண்டிப்பாக வந்து நாங்கள் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு த கிளப் ஃபார் ஹேவிங் செலக்டட் மீ ஆஸ் தி 12th president. And I am sure that I will do well with all your support. Thank you so much. Board introduce பண்ண ஒரு PPT. Okay. run through பண்ணுங்க. Raghuvarman is the secretary. Khalid is the judge. Please come on to the dais. நான் சொல்ல எல்லாரும் ஸ்டேஜுக்கு வாங்க. Srihari Ablash is our youth service. Next, Sridhar is our CFO, treasurer of our club. Vasul Raja, super Vasul பண்ணிடுவாரு. Santosh is the Rotary 7 areas of focus director. Imtiaz Basha is going to be the TRF chairman. TRF ஒன்னே நல்ல கைத்தட்டல் இருந்து. Thanks Imtiaz. Fayaz, very active person and he is going to be the community service director. Vimal Varla, he will be taking care of the community service development. Vimal இப்ப தான் என்ட்ரி கொடுக்கிறாரு, வாங்க Vimal. Vinod will be taking charge as the vocational service director. Nisaldan will be responsible for special projects. Subramaniam will be sergeant arms for the club. And first time we are going to charter the ANETS club. So Nitushya and Zian will be taking care of the president and secretary of the club. So our learning facilitator will be past DRR Rotarian Suresh Manogaran. And club advisor is Rotarian Karthik. Our match விளையாடிட்டு வருவாரு. So please come on to the dais. I also request international service director Sendil Sivaperumal to
be on the dais. And I also request Senthil to please come on to the stage. Senthil Nathan. I request our dignitaries to please pin our members, board members. Please join us on the dais. MC Karthik, kindly get onto the stage, please. Shashi. This is a big moment for Rotary Club of United Chennai. With all your blessings, this year we are going to rock. We'll take a group photo after this. We request the dignitary to stay on the stage. நம்பி உயர்ந்திடப்பாரு உனக்கென எழுது ஒரு வரலாறு உனக்குள்ள சக்தி இருக்கு அதை புசிப்பிட வழிபாடு சுபநேரை மாலை மாலை சூடிடு அட எவனுக்கு என்ன குணம் எவனுக்கு என்ன. Recognize Rotarian Vinod Nair, Director Youth Service. Please give a big round of applause. Rotarian P. Jagannathan, President, Lake City. We would like to also recognize Kali, Rotarian Kali from Lake City, Governor's Aid. Rotarian Vijay Raghavan, President, Madras Northwest. Vijay Raghavan, that's Northwest, okay. Natina, Rotarian Nadraj, District Secretary. Please give a big round of applause as we Shashi Kumar, District Director, Public Image. Rotarian K. Venkateshan, District Chief Coordinators, Awards Chairman. Please give a big round of applause. Varinder Singh, I think he's left. Varinder Singh Bobby, the Rotrack Chairman. Rotarian J. Jagan, Secretary, Rotary Club of Madras, Kanimura. Shiva Shankaran, President, Neidal. Please, sir, welcome. Rotarian Pa Sundar Rajan, President, Nolumbur. Suresh Chakrapani, President, Madras Porur. Girish, Next Gen Chairman, Radiance Club, is left. Shivaraman, President, Roypeta. Rotarian Shivaraman, President, Roypeta. Thank you, sir. Rotarian Ravi Kumar, Past President, Gumbadi Pundi. Thank you, sir. I will continue the rest a little later, so we can proceed. Good afternoon, all. It takes me immense pleasure and privilege. A 12-year-old Rotary Club, when we started, some of them were not married. Then they got married, they gave birth to children. Now those children have grown up to start a ANED club. So 12th year we are starting our first ANED club. It's a privilege to announce that IPP's Arul Khan's daughter taking over as the charter president of ANED Club of United Chennai, Mitushka. Mitushka, come to the stage. Yeah, come on to the dais. Mitushka is a sixth grade student at Vedanta Academy in Vanagaram, and is accomplished Bharatanatyam dancer and keyboardist. And along with Mitushka, the charter secretary, Zain Basha. Zain Basha is son of past president Imtiaz Basha, and Nagina Lodi. Mitushka is son of IPP Arul Khan and Ramada. Zain is a sixth grade student at Elam Dada School in Chulemedu. He is a dedicated badminton player with a strong passion for drawing.
So I welcome both of them. It's a historical day for United Chennai chartering the new Anet Club. Can we have can we have District Governor to the launch of Anet Club? Come. Shalu. Can we have all the annex and the IPP Arulkant to come to the dais? All the annex, please. 2, 3. Can we have a big round of applause for them? Welcome to Rotary family. The future leaders are here. We're proud to have them here. Thank you, Sri Yadilas, our youth of the channel, for organizing this very well. பிள்ளை முகங்களை Can we have PDG Chandramohan sir to pin the annex, please? Yes, we request Mitusha to just introduce her team of people. Quickly come here and just stand for a group photo. பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. ஒரு பலத்த கைத்தட்டுகள் கொடுத்து அவர்களை வாழ்த்துவோம், பாராட்டுவோம். Everyone, I am Zain Basha, son of Rotarian Imtiaz Basha and Nagin Alodi. I am incredibly happy and humbled to be chosen as the secretary of Anet Club. I have been inspired by the energy and dedication of this club. For me, being a secretary means more than taking notes. It means helping our team be more efficient so we can focus on what matters the most, like serving our community and also having fun. I promise to put in my best efforts to support our upcoming projects. Looking forward to work with you all. Thank you again. Yes, Joint Secretary KM Yayani, Treasurer S. Prakrish Valliyappan, he is not here now. Club service CK Hamish Krishnan, community service GR Vishwak, Polio Chair GR Mokshita, TRF Chair M Kitana, sports chair S Paresh Dev, arts and culture S Paresh, S Darshan. S Darshan. Thank you everyone. Rajaratnam, who is into banking, who has consented to be the member of our club. So thanks. Arun is joining with the background of fitness course. He also runs a professional security agency. For them, thank you so much. Radhika is all your people now. You can take care of them. திரைப்படத்தில் ஒரு வரிகள் உண்டு. என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று எண்ணும் முன்னே பொன்னை கொடுப்பான் பொருளை கொடுப்பான், போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான், அவையும் குறைவென்றால் தன்னையும் கொடுப்பான், தன் உயிரையும் கொடுப்பான், கர்ண மகாராஜா என்ற வரிகள். அதே போல் ரோட்டரிக்காக கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? அவர் ரோட்டரிக்காக கொடுத்தார் என்று வாழும் எங்கள் வள்ளல் கலைமாமணி அன்புக்கினிய எங்கள் பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அபிராமன் ராமன் ஐயாவை
வருக வருக என்று இருக்கிறோம். அவரை ஒரு வார்த்தை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டுகளோடு கலைமாமணி ஐயா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். இன்னைக்காக கேட்டிருக்கானா? அது கேட்கறது கிடையாது. ஏன்? நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறது மனிதனுக்கு மனிதன் தேவை என்பதற்காக ஒன்றாக இருக்கிறோம். அதற்காகத்தான் ஒன்னா இருக்கோம். இன்னும் நான் ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிட்டு இறங்கிடுறேன். ஏன்னா கதை சொல்வது என் பழக்கம். ஏன்னா அந்த கதை ஞாபகம் வரல, நான் ஞாபகம் வருவேன் இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த கதை சொல்ற பழக்கத்தினாலே ஒரு இடம் வம்பலே மாட்டிக்கிட்டேன். பாம்பேல ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் ஹோட்டல். அது பின்கதை வழியாக போனேன் பீச்சில் வாக்கிங் போயினேன். எனக்கு டெய்லி வாக்கிங் போகணும் காலையில். அதனால இன்னும் 78 வயசில் வந்து நிற்க முடியுது, படிக்க உதவி இல்லாமல் ஏற முடியுது. ஒரே ஒருத்தர் கை தட்டினவருக்கு நன்றி. உன்னையும் சேர்த்தா, நீ தட்ட மாட்டிய. அப்போ ஒரு 4 இளம் பெண்கள் பாம்பே கேர்ள்ஸ் எவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு தெரியும். அதுக்காக நம்மது வந்து அழகா இல்லைன்னு நான் சொல்றதுக்கு நான் தயாராக இல்லை. அது எல்லாம் ஆஃப் பேண்ட் போட்டுன்னு என்னை பார்த்து ஹாய் அங்கிள் அவாரியோன்னு வச்சுங்க. எனக்கு உச்சி கொடுத்து போச்சு. தனியாக வேற போயிருக்கோம், அங்கே பீச்சில் வாக்கிங் வேற போயிருக்கோம். ஒரு 4 ஹலோ அங்கிள். எனக்கு முதல்ல ஒன்றும் புரியல. நான் திரும்பி பார்த்தேன். நான் தான் அங்கிள் வி கேன் நெவர் ஃபர்கெட் யூ அப்படின்னு. என்னன்னா அவங்க கிளப்புக்கு நான் எப்போ சீஃப் கெஸ்டாக போயிட்டு இருக்கேன் பாம்பேல. அப்போ இந்த ராஜா காது கழுதை காதுன்னு ஒரு கதை இருக்கு, தெரியுமா? தெரியாதவங்க தெரிஞ்சவங்க சொல்லிங்க. ஓகே, அந்த கதையை சொல்லியிருக்கேன். இந்த பொண்ணுங்க வந்து, சார் we can never forget the story what you told. Whenever we see a donkey we think of you அப்படின்னு. அதனால இந்த கழுதை பன்னி குதிரை கதையெல்லாம் நான் சொல்றது இல்லை. நான் இப்போ சொல்ல போறது 86. நான் இன்னும் ரோட்டில் சேரல. 87 தான் ரோட்டில் சேர்ந்தேன். 86 ரோட்டில் சேர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரோட்டரி பற்றி ரொம்ப ஒன்றும் தெரியாது. 4 நண்பர்கள் வேலூர்லேருந்து வந்தாங்க. அவங்க நாங்கள்லாம் ரோட்டரியில் வந்திருக்கோம், நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். நாங்கள் எனக்கு அது வரைக்கும் ஐம் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஐம் அ சினிமா மேன், ஐம் அ ப்ரொடியூசர், டெக்ஸ்டைல் மில் ஓனர், எவ்ரி திங். பட் ப்ராஜெக்ட்னா என்னையை பொறுத்தவரைக்கும் ப்ராஜெக்ட் ஒரு கட்டடம் கட்டுறது, ஒரு கம்பெனி ஆரம்பி, இதுதான் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு தெரியாது. நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா முதல்ல ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் ரோட்டில் இதெல்லாம் ப்ராஜெக்ட்டு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்து என்னை எல்லாம் அங்கிள்னு வேற கூப்பிட்டாங்க. அப்பா சின்ன வயசு தான் எனக்கு, 86. சார் வி ஆர் ஹேவிங் அ ப்ராஜெக்ட், வி வாண்ட் அ டொனேஷன் ஃப்ரம் யூ அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு இந்த ஸ்ரீஹரி மாதிரி ஆள்லாம் எனக்கு தெரியாது. என் ஃபோட்டோ பேப்பர்லாம் ரொம்ப வந்ததே கிடையாது 86. அப்போ நான் என்னன்னே கேட்காம எவ்வளோ வேணும்னு கேட்டேன். 10,000 ரூபா வேணும்னு கேட்டாங்க. 86 10,000 ரூபாங்கிறது இப்போ எவ்வளோ ஈக்குவல்னு தெரியும் உங்களுக்கு. சரின்னு கொடுத்தேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இனாகிரேஷன் என்னை கூப்பிடணும்னு. என்னன்னு நான் கேட்கல இந்த ப்ராஜெக்டை. இனாகிரேஷன் என்னை கூப்பிடுன்னு சொல்லிட்டு என் ஃபோட்டோ தினத்தந்தியில் வரணும்னு கண்டிஷன் கேட்டேன். ஃப்ரண்ட் பேஜில் வரும் சார், அந்த பின்னப் கேர்ள் படத்தை எடுத்துட்டு உங்கள் படத்தை போடுறோம்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்ககிட்ட இந்த ஸ்ரீஹரி மாதிரி எவனா ஒருத்த அம்பிட்டுருக்கணும். அதோட நான் மறந்துட்டேன் அதை. ஒரு 3 மாதம் கழிச்சு ரொட்டேரியன்ல ஆனால் வந்தாங்க என்னை கூப்பிடுறதுக்கு. ஏன்னா நன்றி மறப்பது நன்றல்ல, நன்றது அன்றே மறப்பது நன்றுங்கிறது ரொட்டேரியனுடைய கொள்கை. அதனால என்னை கூப்பிட வந்தாங்க. நானும் போனேன். அப்பவும் மாங்காய் மடத்தான் அது என்ன ப்ராஜெக்ட்னு கேட்கவே இல்லை. வேலூருக்கு போனேன். அப்போ இந்த மாதிரி டிஜிட்டல் பேனர்லாம் கிடையாது, கைனால் வரைஞ்ச பேனர் இதுதான். ஊர் எல்லையிலே என் வண்டியை நிறுத்திட்டாங்க. வண்டியை நிறுத்தி எனக்கு என்னை இறக்க சொல்லி எனக்கு பொன்னாடையெல்லாம் போட்டுனாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டாங்க. அது 108 எலுமிச்சம்பழம்னு சொன்னாங்க. கழட்டக்கூடாது சார். நாங்கள் சரி கழட்டல பார்ப்போம். எங்கள் ஊரில் திருவிழா போது ஆடை வெட்டுறதுக்கு முன்னாடி 108 மாம்பழம் 108 இதை போடுவோம், எலுமிச்சம்பழம் போடுவோம். சரி போட்டாங்க. என்னன்னு தெரியல. ஃப்ரண்ட் சீட்டில் ஒரு பையனை ஏற்றி விட்டாங்க, ஒரு ரொட்டேரியன். அவனை கேட்டேன் எங்கப்பா போகிறோம் அப்படின்னு. சார் ஐம் அ கிரீன் ரொட்டேரியன், எனக்கு எதுவும் தெரியாது, என்னை ஏற்றி விட்டாங்க, நான் கூட வரேன், அவ்வளோதான். சரி ஊருக்குள்ளே போச்சுக்கார். ஊருக்குள்ளே போய் 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 ஊரை தாண்டி போயிடுச்சு. தாண்டி போய் இந்த கார் வந்து ஒரு சுடுகாட்டு முன்னால் போய் நின்றுச்சு. சரி யாரோ போயிட்டான் போல் இருக்கு, மரியாதை கூப்பிடுறேன். சார் இங்கே தான் சார் ப்ராஜெக்டுன்னாங்க. உள்ளே போனால் அந்த ப்ராஜெக்ட் பேர் தேவரதம். தேவரதம்னா இறந்தவனை இழுத்துக்கு போகிற வண்டி, அதுதான் தேவரதம்.
என்னப்பா இதான் ப்ராஜெக்ட்? ஆமாம் சார் இதான் சார் ப்ராஜெக்ட். சரி, அதில் ரிப்பன் மாதிரிலாம் ஒன்றும் கட்டலை, நல்ல வேலை. அப்போ இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கான் பாருங்க, இப்போ கூட நில்லுங்க, அப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதில் அந்த ஃபோட்டோகிராஃபர் மட்டும், சார் சிம்பாலிக்கலாக பிரசிடெண்ட்டை பார்த்து நீங்கள் அந்த வண்டியை ஒரு பக்கம் போய் பிடிச்சிக்கோங்க சார். அந்த பிரசிடெண்ட் எப்படின்னா, யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருகன்னு, சீஃப் கெஸ்ட் நீங்கள் தான் சார், நீங்கள் அந்த பக்கம் பிடிங்க, 2 பேருமே சேர்ந்து இழுப்போம் அப்படின்னாங்க. அப்போ வொகேஷனல் டைரக்டர், இதுக்கு இடையில என்னாச்சு, என் பொண்டாட்டி ஊருக்கெல்லாம் ட்ரங்கால் போட்டு சொல்லி நாளைக்கு தினத்தந்தி வாங்கி பாருங்க, என் புருஷன் போட்டோ அதில் வருதுன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த வொகேஷனல் டைரக்டர் ஒருத்தர் இருக்கான், அவன் ஓடியாந்தான், சார் உங்கள் போல் லக்கி என்னமே கிடையாது சார், என்னென்ன ஒரு பாடி வருது சார், அதை வச்சு இழுத்துருவோம் அப்படின்னா. சரி, வச்சு இழுத்து மாட்டிக்கினாச்சு, நீ என்ன பண்ணுறது? அப்போ பிரசிடென்ட் வந்து செக்ரட்டரி இடிக்கிறான், என்னடா மாலை எங்கடா, மாலை எங்கடான்னு. அவன் மாலை கொண்டாடல, பார்த்தான் ஒரு 4-5 பாடி எரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாம் ரோஸ் மாலை இருக்கு, ஒன்று அடிச்சுட்டான் அதுலேருந்து. அது கொண்டு வந்து என்கிட்ட போட்டாங்க. அந்த மாலை ஒரு ரூபா காசு வேற ஒட்டிக்கின்னு இருக்கு. நீ வசமாக மாட்டிட்டோம் அப்படின்னு தினத்தத்தில் ஃபோட்டோ எடுத்தாங்க. அன்றைக்கி நைட்டே ஊரோட ஓடி அந்த மெட்ராஸுக்கு வேண்டாங்க. அடுத்த நாள் காலையில் என் பொண்டாட்டி என்ன எழுப்புறாங்க, என்னங்க இது அப்படின்னா. என்னென்ன, வேலூரில் அபிராமி ராமனான்னு பிண வேண்டி எழுத்தார் அப்படின்னு ஃபோட்டோ வந்திருக்கு அப்படின்னு. அப்போ தான் நினச்சேன், ஒரு செத்தவனுக்கே ரோட்டில் இவ்வளோ தூரம் பண்ணாங்கன்னா நல்லவனுக்கு எவ்வளோ தூரம் பண்ணுவாங்கன்னு. அன்றைக்கி அதனால தான் நான் ரோட்டுக்கு சேர்ந்தேன். நான் ரோட்டுக்கு சேர்ந்த கதை தான். ரெண்டாவது எப்போ கொடுக்க ஆரம்பித்தேன், என்னை போல ஒரு மகா கன்யா உலகத்தில் இருந்திருக்க முடியாது. 86 ரோட்டில், 87 ரோட்டில். அது வரைக்கும் ரோட்டில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு, ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஒரு பையன் சாக கிடந்தான், உடம்பு துடிச்சுக்கு இருந்தது. நான் என்ன அறியாமல் அவன் கையை, தலையை போய் தூக்கினேன். தூக்கணுன்னு அவன் ஆவி என் கையில் பிரிஞ்சிருச்சு. சாகிறத அன்றைக்கி தான் நேரடியாக பார்த்தேன். செத்தவனை பார்த்துருக்கேன், ஆனால் சாகிறத நான் பார்த்ததில்லை. அப்போ தான் நினச்சிக்கினேன், நான் கண்ணாசன் பரம்பரையில் வந்தவன். கண்ணாசன் என்ன பாடியிருக்காரு, ஒரு மனுஷன் நிற்பதற்கு 2 அடி, அமர்வதற்கு 4 அடி, போனால் கைப்பிடின்னு பாடியிருக்காரு. அதே கண்ணாசன் என்ன பாடியிருக்காரு, வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு பாடியிருக்காரு இல்லையா. அப்போ நினச்சி பார்த்தேன், நம்ம என்ன சம்பாதிச்சாலும் கொண்டு போக போகிறோம், முடியாது, கொண்டு போக முடியாது. இப்போ எவ்வளோ அரசியல்வாதிகள் எவ்வளோ கோடிக்கணக்காக சம்பாதிச்சுங்க, ₹1 கொண்டு போக முடியல இல்லையா. அதனால் அன்றைக்கி தாங்க கொடுக்க ஆரம்பித்தேன். கொடுக்கறதுக்கும் முதல்ல பணம் வேணும், 2வது மனம் வேணும், 2வது சரின்னு சொல்றதுக்கு மனைவி வேணும். அவள் மாட்டேன்னு சொன்னா அவளுக்கு தெரியாம திருட்டுத்தனமாக எவ்வளோதான் கொடுத்துடணும். திருட்டுத்தனமாக கொடுத்தோம்னா 10 வைக்கிறதுக்கு நம்ம ரோட்டில் ரொம்ப பேர் நம்ம கூடவே இருக்காங்க, உடனே போய் 10 வச்சுருவாங்க. ஆனால் முதல்ல என்னை கொடுக்க வச்சதே அவள் தான். அதனால் அன்னையிலேருந்து கொடுத்துக்கினாங்க இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கொடுக்க நான் 86 எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கேன். கொடுக்க வளர்றேன், வளர கொடுக்குறேன். எவ்வளோ இடத்துல எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டிட்டேன், அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இலவசமாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் $630,000 கொடுத்துருக்கேன். சேர் சர்க்கிளுக்கு வந்துட்டு 500க்கு மேலே வந்தால் சேர் சர்க்கிள், அதாவது கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபா கொடுத்துருக்கேன் இது வரைக்கும். மொத்தமாக என் லைஃப்பில் இது வரைக்கும் பொது வாழ்க்கையில் 20 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேங்க டோட்டலாக. ஏன் அதனால தான் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்லேருந்து 2 ஆக்சிடெண்ட்ல என்னை அந்த ஆண்டவன் காப்பாற்றிட்டார். எனக்கு ஒன்றும் ஆகலை. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது, ஜாதகத்தில் நம்பிக்கை கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்படி நம்பிக்கை இருந்திருந்தால் எனக்கு என் மனைவி கிடைத்திருக்க மாட்டாள். நானும் மூல நட்சத்திரம், அவளும் மூல நட்சத்திரம். 2 பேரையும் ஒன்றா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அது கிடச்சிருக்கா எனக்கு. அதனால பட் எப்படியோ ஜாதகத்தை எனக்கு எழுதியிருக்கான். அவன் என்ன எழுதியிருக்கான், 54 வயசுக்கு பிறகு இவருக்கு வாழ்க்கை கிடையாதுன்னு எழுதி வச்சிருக்கான். அவன் வாழ்க்கையில் எனக்கு சொன்னதெல்லாம் நடந்திருக்குது. 54 வயசுலாம் நான் ரோட்டரி கவர்னர்ஷிப் முடிச்சுட்டு கடைசி ட்ரிப் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ புதுசாக வந்த கார் ஃபோர்டு ஐகான்னு புதுசாக போட்ட ரோடு பறந்து வந்துக்கிட்டு இருக்கோம். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் பாலத்தை ஏறிக்கிட்டு எதிர ஒரு லாரி குறுக்க திடீர்னு ஒரு யமதூத்தனா ஒரு பெரிய எறும்பு வந்துச்சு. என் டிரைவருக்கு லெஃப்டில் ஓடிச்சான்னா பள்ளத்தில் தாக்கிடுவான். அடிச்சிட்டான். அடித்து அந்த மாடு 20 அடி போய் தள்ளி விழுந்துச்சு. என் கூட அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கு டிஸ்க் ஸ்லிப் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலை. ஏன்னா அந்த ஆண்டவன் நினச்சான், இவன் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும். ஏன்னா அவன் கொடுத்தது
எனக்கு கொடுத்தது நான் என்ன நினைக்கிறேன், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், உனக்கா கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் வந்து நகரத்தார் வகுப்பு சேர்ந்தவன், ஆண்டவன் எனக்கு கொடுக்குற வட்டியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அசலை நான் கொடுத்துட்றேன் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வேலையில் முக்கியமாக எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இன்றைக்கி இந்த ஆனர்ஸ் கிளப் இங்கே தான் கிரேட்டாரு. ஆனர்ஸ் கிளப்புங்கிறத கண்டுபிடிச்சது நான், ரொம்ப பேர் தெரியாது. அது எப்படின்னா, ஜானதன் மஜியாக்பின்னு ஃபர்ஸ்ட் பிளாக் பேண்ட் பிகம் த RI பிரசிடென்ட், அவருடைய இதில் நான் கவர்னர். அப்போ அவர் சொன்னது, வி வாண்ட் த ஃபேமிலிஸ் டு கெட் இன்வால்வ்டு. அப்போ நாங்கள் நினச்சி பார்த்தோம், இஃப் த ஃபேமிலிஸ் வாண்ட் டு பி இன்வால்வ்டு தென் வி வில் கெட் த கிட்ஸ் டு பி இன்வால்வ்டு. ஸோ வி ஃபவுண்ட் அவுட் திஸ் ஆனர்ஸ் கிளப்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அது ஆரம்பிச்சவனுடைய பெனிஃபிட், இந்த பிள்ளைங்க எவ்வளோ அழகாக மைக்கில் பயம் இல்லாமல் பேசுகிறாங்க. இப்போ எத்தனை ரொட்டேரியன்ஸ் பயம் இல்லாமல் மைக்கில் பேச வராது. அப்போ இப்போவே ஒரு லீடர்ஷிப் கல்ச்சர் அவங்களை உண்டாக்கிடுறோம். அதனால ஒரு காலத்தில் அந்த நோஸ்டடாமஸ்னு ஒரு ஜோசியர் இருந்தார். அவர் என்ன சார், இந்த நம்ம இருக்க இந்த நூற்றாண்டில் 3 பக்கம் நீர் உள்ள நாடு வல்லரசாகும்னார். நம்ம கையிலையா? இந்த பிள்ளைங்க கையில் தான் இருக்கு. இவர்கள் நம் நாட்டை மிகப்பெரிய வல்லரசாக்குவார்கள். அதற்கு அனைத்து ரொட்டேரியர்களையும் உடன் நிற்போம். முக்கியமாக என் மகன் வயதுக்குள்ள இந்த வருஷம் கவர்னரும் கூட நினைப்பார் என்று கூறிக்கொண்டு, இந்த ஆனர்ஸ் கிளப்புக்கு என் சார்பாக ஆனர்ஸ் கிளப்புக்கு மீண்டும் சொல்றேன், அவங்களுடைய ப்ராஜெக்டுக்காக 1 லட்சம் ரூபா நான் தர்றேன். இவ்வளவு நேரம் மியூசிக் போடாது, இதுக்கு மட்டும் போடுறேன். அதோட ரோட்டரியை பொறுத்தவரை இந்த சங்கத்துக்கு நான் 20,000 பாயிண்ட்ஸ் தரேன். என்கிட்ட 1 லட்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு. 20,000 பாயிண்ட்ஸ் தெரியுமா அப்படின்னா என்னென்னு? அதை வச்சு நீங்கள் வந்து பிஹெச்எஃப் ஆக்கலாம். எல்லாரும் பிஹெச் ஆகலாம். 20,000 பாயிண்ட்ஸ் தரேன். ஓகே, அதில் 20,000 பாயிண்ட்ஸை வச்சு $500 கொடுத்தாங்கன்னா பிஹெச்எஃப் ஆக்கிடலாம். நான் இலவசமாகவே ஆக்கியிருக்கேன். 1000 நானே கொடுத்து பண்ணியிருக்கேன். பட் அது பண்ணால் மரியாதை இல்லாமல் போயிடும். $20,000 தர்றேன். பத்தலைன்னா கேளுங்க, மேலும் தரேன் என்று கூறிக்கொண்டு, இந்த அருமையான வேளையில் என்னையும் அழைத்து இங்கு அமர வைத்து பேச சொன்ன ஸ்ரீஹரிக்கு முதல்ல நன்றி. என்னுடைய அந்த கால நண்பர் நாயர் இன்னைக்கு தான் பார்த்தேன். நாயர் ஒரு கிளப் ஆரம்பித்த புதுசில் என்னை ஸ்ரீலங்கா கூட்டிட்டு போய் எவ்வளோ தூரம் என்னை பார்த்துக்கினாங்க, என்னால் மறக்கவே முடியாது என்று கூறிக்கொண்டு, இந்த அருமையான சங்கத்திற்கு மீண்டும் எப்பொழுது வேண்டுமானால் என்னை அழையுங்கள், நேரம் இருந்தால் வருகிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். President and Zion. Wishing a very good afternoon. Esteemed Council of Governors, immediate past President Rotarian Arul Khan, immediate past Secretary Rotarian Gopi, SRD President Rotarian Manikandan, SRD Secretary Rotarian Raghuvarman, Charter President Prasanna, past presidents and members of Rotary Club of United Chennai, Zone Chairman Rotarian Krishan Chandar, Zone AG Rotarian Dinesh, Region AG Rotarian Dilip, RS Rotarian Leo, our District Secretary Rotarian Natarajan, dear SRD Presidents, SRD Secretaries, SRD District Officers, and all other Rotarians and Anants present here this afternoon. Thank you very much for having me for this installation event. It's a pleasure always to visit clubs every time. Appreciate the efforts of, firstly I'd like to appreciate the efforts of immediate past President Rotarian Arul Khan and members of this club for a wonderful year, great accomplishments. And most of all, on the PPT on the பயங்கரமா இருந்தது, அந்த வீடியோ, அந்த ரோட் ட்ராக்ட், அந்த கல்ச்சர் அப்படியே தெரிஞ்சதில்ல.
So that was very nice. Congratulations. Great secretary report. And என்னோட ஃபேவரட் நான் வந்ததுக்கு அந்த சைல்ட் ப்ராஜெக்ட் போன வருஷம் நீங்கள் காமிச்சிங்க, நான் வந்தேன் அண்ட் நான் பார்த்தேன் அண்ட் ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ். இந்த வருஷம் கார்த்திக் வந்து அது பெரிய லெவலில் பண்ணுறாரு. நீங்கள் கார்த்திக் சொன்னீங்க அண்ட் கார்த்திக் வந்து இந்த வருஷம் அதனால் வி ஆர் டூயிங் இட் டிஸ்ட்ரிக்ட் இட் செல்ஃப். உங்கள் இனிஷியேட்டிவை நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஈவெண்ட் இனிஷியேட்டிவ் ஆக்கியிருக்கோம். ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் யூ அட் யுனைடெட் சென்னை பண்ணுறீங்க நீங்கள். Congratulations on that. Coming to our SRD President, Rotate Manikandan, past DRR, okay. Past DRR, நான் வந்து இப்போ ஒரு இந்த ஆர்கனைசேஷன் நான் எப்படி கவர்னரோ அதே மாதிரி தான் அவர் ஒரு ரோட் டிராக்டர்ஸ் வந்து ஒரு வருஷம் அது இதே மாதிரி தான் அந்த லெவலில் அவர் பண்ணியிருக்காரு. So this is an excellent reward, I can say, for one of the greatest rewards for United Chennai. He will take leadership to the next level. கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவார், நல்லா பண்ணுவார் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். It's a lot of responsibility that he has already seen. Responsibility leadership அவருக்கு புதுசு இல்லை. And I'm sure he will come out in flying colors and he will do brilliantly well. பிரதர், நான் எப்பவுமே உங்களோட இருக்கேன், என்ன வேணாலும் இருக்கேன். நானும் ஒரு யூத் சர்வீஸ் டைரக்டர் தான் இருந்தேன். அப்போ தான் அந்த வருஷம் தான் கடைசியில் ரோட்ராக்ட் வாஸ் லாஸ்ட் இயர் வித் யூத் சர்வீஸ் தட் இயர். அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு இண்டிபெண்ட் ஆக்கிட்டாங்க. அது முத்து சாரோட இயர். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரோட்ராக்டர்ஸ் வெரி வெல். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சேலஞ்சஸ். ஸோ கண்டிப்பாக நீ வந்து என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஐ எம் தேர் ஃபார் யூ. ப்ளீஸ் கம் டு மீ. குயிக்காக ஐ வாண்ட் டு ரெகக்னைஸ் தி எஃபர்ட்ஸ் ஆஃப் ரவி வெங்கட்ராமன் ஃபார் த டைரக்டரி. தேங்க்யூ வெரி மச். இது எல்லா இன்ஸ்டலேஷனும் சொல்லிட்டு இருக்கேன் பிகாஸ் அது வந்து டெஃபினெட்லி ஒரு கிரேட் இம்பேக்ட் பண்ணியிருக்காரு அவர். ஒரு ஷார்ட் பீரியடில் அவரும் நம்ம சீஃப் மென்டார் ரமேஷும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டைரக்டரி ஆன் த ஸ்பாட். முக்கவாசி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக டெலிவரி ஆயிடுச்சு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் ரவி வெங்கட்ராமன். அண்ட் ஆல்சோ லைக் டு தேங்க் எல்லா ப்ரீ ஈவெண்ட்ஸ் இந்த வருஷம் நல்லா முடிஞ்சது. அண்ட் டெஃபினெட்லி நம்ம மணிகண்டன் ஒத்துக்குவார். இது வந்து Pels is the jewel of the crown in entire events. Congratulations Venkatesh for lovely Pels given to all the presidents. On their behalf, I would like to thank you. So before I go to the club and other ideas, I want to quickly recognize the SRD team who are in this club. Rotarian Karthik Krishnan, Chairman Olympiad, Special Children, congratulations brother. Rotarian Arun Kant, GGR, Region 15, and also Sergeant of Arms, Associate Chairman, greetings team, நிறைய டீம்ல இருக்கீங்க. Rotarian Prasanna Rajagopal, Additional Chairman, Rotract. Rotarian Suresh Manohar, Additional Chairman, Next Gen Connect. Rotarian Imtiaz Basha, Chairman, Green Rotarian Clubs. Rotarian and also Additional Chairman, Friendship Exchange. And also MC Team District Conference. Rotarian Santosh Kumar, Associate Chairman, Green Rotarians Conclave. Member of Christmas Committee. Rotarian Gopi Krishnan, Communications Membership Chair. And Rotarian Sri Hari, Additional Chairman, Public Image. Congratulations to all of you. Kandipa, I know. உங்கள் இருக்கிற டெக்குக்கும் நீங்கள் இருக்கிற ஃபார்வர்ட் சென்ஸுக்கும் ஐ எம் ஷுர் யூ ஆர் கோயிங் டு கிவ் லாட் ஆஃப் வேல்யூ டு அவர் டிஸ்ட்ரிக்ட் திஸ் இயர். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் யுவர் கிளப் இன் ஆல் த ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஆல் த டிஸ்ட்ரிக்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ வந்து ஒரு 2015 12வது பிரசிடென்ட். ஆக்சுவலாக நான் கூட ஒரு 2015 பிரசிடென்ட் தான். 2015 ஜூனில் தான் எங்கள் கிளப்பை சார்ட்டர் பண்ணாங்க. ஸோ நானும் ஒரு சார்ட்டர் பிரசிடென்ட் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ஐ கேன் சே தட் உங்கள் கிளப் வந்து நல்லா சஸ்டெயின் பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் 12 years. இட்ஸ் வெரி குட். பட் நவ் ஃப்ரம் ஹியர் ஆன் யூ ஹாவ் டு க்ரோ. யூ ஹாவ் டு பில்ட் ஆன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாட் இஸ் கிவன் டு யூ. தட் இஸ் வாட் ஐ வுட் சஜஸ்ட். நான் வந்து ஐ எம் அட்ரெஸிங் ஹியர் நாட் அஸ் அ கவர்னர் பட் மோர் அஸ் அ பிரதர். பிகாஸ் எல்லாமே இங்கே வந்து நம்ம பிரதர்ஸ் மாதிரி தான். பிகாஸ் நம்ம வந்து அந்த மாதிரி சொல்லி கொஞ்சம் என் ஏஜை டவுன் பண்ணிக்கிறேன். So that is also one of the things. But end of the day, the reality is, I want to suggest more, give you ideas as more as a brother. So what I would suggest is, நீங்க வந்து from now on, you should build on the infrastructure. Two things mainly, எல்லாருக்கும் சொல்ற மாதிரி தான், ரெண்டே விஷயம் தான்.
ரோட்ரி இன்டர்நேஷ்னல் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணோம். ஒன்று வந்து மெம்பர்ஷிப், அதை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. 50 கிராஸ் பண்ணுங்க கண்டிப்பாக. நீங்கள் சொன்ன மாதிரி ஐம் ஷூர் யூ வில் டூ இட். யூ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு இட். ரெண்டாவது வந்து முக்கியமானது வந்து இஸ் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் வச்சு தான் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃப்ளேவர், ஒரு இமேஜ் ஆஃப் அ கிளப் பில்டப் ஆகிறது வந்து ஃபவுண்டேஷன் வச்சு தான். பிகாஸ் one thing we don't call ourselves a service organization, but definitely service plays a very big part in our organization. So adanal I would urge you to definitely do a kind of a global project this year. ஒரு ப்ராக்டிஸா நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த வருஷம் try to collect $100 from every member கிட்ட $100. நீ மேஜர் டோனர் சொன்னா கஷ்டம் தவிர $100 per member கொடுத்தாலே உங்களுக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் உங்கள் சிஎஸ்ஆர் கிராண்ட் ட்ரை பண்ணி we will try grants, we will give some DDR, we will try to do a global grant this year. நீங்கள் வந்து உங்கள் கிளப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் பண்ணிருக்கீங்களா குளோபல் கிராண்ட்? இல்லை, நான் பார்த்ததில்ல. குளோபல் கிராண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு சிஎஸ்ஆர் கிராண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாம். I will encourage you. You have to give me your support. The club has to give the support and I'm 100% sure you will be able to do it. இது வந்து ஒரு ரியல் சேஞ்சாக இருக்கும். அண்ட் செகண்ட் திங், ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ அவர் வந்து கார்த்திக் வந்து அவர் டைமில் வந்து இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஈவெண்ட் ஆரம்பித்தார். அது ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கிராண்ட்டை பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பிகம் அ ஹேபிட், இட் வில் பிகம் அ கல்ச்சர். சர்வீஸ் வில் பிகம் அ வே ஆஃப் லைஃப். மோர் தென் நம்ம ஒரு கோயிலுக்கு போய் கொடுக்குறோன்னா டொனேஷன் வந்து அது எதுவும் எதிர்பார்த்து நம்ம கொடுக்கறது இல்லை. பட் நம்ம கொடுக்கறது வந்து ஆண்டவன் நம்ம நல்லா வச்சுக்குவோம், நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும்னு சொல்லி தான் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஃபவுண்டேஷன். நம்ம வந்து டெஃபினெட்லி யூ ஹாவ் டு திங்க் லைக் தட் அண்ட் கிவ். அப்போ வந்து யூ வில் ஹாவ் த ஹார்ட் டு கிவ். இன்னைக்கு ஒரு ஸ்விக்கியில் ஒரு ஆர்டர் பண்ணாலே 300 ரூபா ஆயிடுது ஒரே ஒரு டிஷ்ஷு. வெஜிடேரியன் சங்கீதாவே 400 ரூபா பண்ணிட்டான் ஒரு டிஷ்ஷு. மட்டன்லாம் விட்டுருங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து the cost has gone up, but the cost of projects have remained there. அன்னைக்கு என்ன மேஜர் டோனர் $10,000, இன்னைக்கு கூட அதே மேஜர் டோனர் $10,000 தான். பட் உங்களுக்கு வந்து ஒரு டிஷ்ஷு வந்து 150 ரூபாலேருந்து 300 ரூபா போயிடுச்சு. So please think, you are able to, Rotary Foundation is able to sustain the cost of projects in spite of all the inflation around us. So that is the advantage you have. So you have to ஒரு சேஞ்ச் வரணும், ஒரு சேஞ்ச் ஃப்ளாஷ் ஆகணும். ஒரு யுனைடெட் சென்னை வந்து வேற லெவலில் எல்லாரும் பார்க்கணுன்னா ஒரு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகணும். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ், உங்களுக்கு இருக்கிற கைண்ட் ஆஃப் ஐடியாஸ். பிகாஸ் நான் ரோட்ராக்குள்ள பார்த்துருக்கேன். இட்ஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி ஆல்வேஸ். யூ ஹாவ் டு யூஸ் திஸ் எனர்ஜி. யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர்ட். அந்த எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணால் தான் அது வேறு லெவலில். இப்போ திங்க் பிக், ஐ எம் வித் யூ. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். குவிக்லி ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டு யுவர் மெம்பர்ஸ் வாட் டிஸ்ட்ரிக்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வி ஹவ் டன் பிஃபோர் ஐ கோ ஃபர்தர். ஸோ ஃபர்ஸ்ட்லி நான் இந்த வருஷம் வந்து also to SVRM sir, இந்த வருஷம் வந்து we are having our governor special project as the AED project. இது AED வந்து ஒரு automatic external defibrillator where basically if anybody gets a heart attack, இந்த ஹார்ட் அட்டாக் வந்து வந்தவங்களுக்கு வந்து உடனே நம்ம பழைய காலத்துலலாம் இப்போ கூட ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ன்றது எவ்வளோ முக்கியமாக ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு கிளப்லேயோ ஒரு சொசைட்டியிலோ எவ்வளோ முக்கியமாக நம்ம வைக்கிறோமோ, அதே மாதிரி வந்து இந்த ஏஇடி மெஷின் வந்து ஆக்சுவலாக உலகம் மற்றும் வைக்கிறாங்க. ஆல் ஓவர் த வெஸ்ட், ஆல் ஓவர் த ஏஷியா பசிபிக். திஸ் இஸ் அ மேண்டேட் ஃபார் யூ டு கெட் யுவர் நார்ம். பரஸ் நம்ம நாட்டில் இன்னும் இது வரல. ஐ வாண்ட் ரோட்ரி அண்ட் இன் சென்னை டு ஃபுல்லி ஸ்ப்ரெட் our wings and bring this all over. நம்மள ஐடியா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலி 1000 மிஷின், phase 1, phase 2 வந்து 2000 மிஷின். பேசிக்காக இந்த மிஷின் வந்து அரௌண்ட் 1.2 lakhs ஆகும். இதில் என்ன அட்வான்டேஜ்னாங்க, in any highly populated area, இது வந்து நம்ம எங்க வைக்க நினைக்கிறோம்னா, we want to have it in metro stations, we want to have it in suburban stations, police stations, government offices. இந்த மாதிரி ஒரு highly populated area, heavy footfall இருக்கிற இடத்துல இதை வைக்கலாம்னு நினைக்கிறோம். இந்த மிஷின் வந்து 1.2 lakhs. இந்த மிஷினை வச்சதுனால இது வந்து 8 years வாரண்டியோட வருது. there will be a branding around the machine. மேலே வந்து CSR கம்பெனி பிராண்டிங் வரும், கீழே வந்து நம்ம ரோட்டரி கிளப் தான், ரோட்டரி தான் பிராண்டிங் வந்துடும். ஸோ இமேஜின் இன் ஹைலி பாப்புலர் ஏரியாஸ், நான் சொன்ன இந்த மெட்ரோ ஸ்டேஷன் சரி, இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டர்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் we will be installing these. And just imagine the kind of mileage you will get in 7 years or 8 years continuously this mission lies there. And most importantly, not only public image, we save lives, and we will be first in Chennai to make people understand that we have made that initiative to save lives. நம்ம எப்பவுமே ரோட்டரி
சார்பாக எப்பவுமே அதான் பண்ணுறோம். ரோட்டரிக்கு வந்து நம்ம வந்து we always go ahead and go forward, always talking about polio. Similarly, மேபி நம்ம வந்து ஒரு போலியோ மாதிரி ஒரு பெருசாக நம்ம கெப்பாசிட்டிக்கு நம்ம இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் சைஸ் நம்ம பண்ணாமல் இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் வாட் எவர் லிட்டில் இனிஷியேட்டிவ் வி கேன் டு சேவ் லைவ்ஸ் அரவுண்ட் அஸ் ஃபார் தீஸ் கம்யூனிட்டி பீப்புள். திஸ் இஸ் வாட் வி வாண்ட் டு டூ ஃப்ரம் த டிஸ்ட்ரிக்ட் திஸ் சைட். And definitely I want everybody's support who is present here in such a way that let us try to do these missions, save lives, save people from these kind of problems. And in the mission இருக்கிறதுனால என்ன பண்ணோம்னா, as soon as the person gets a heart attack, அதுலேருந்து பேட் எடுப்பாங்க. இட்ஸ் அ வாய்ஸ் ஆக்டிவேட்டட் மிஷின். இந்த பேட் எடுத்து they will keep it on the chest. The machine analyzes what has to be done next. அது வந்து the machine prompt பண்ணோம், நீங்கள் சிபிஆர் பண்ணுங்க இல்லை இந்த பட்டன் அமுக்குங்கன்னு சொல்லி அந்த ஷாக் வரும். அந்த ஷாக் வந்தப்போ இட் வேக்ஸ் அப் த பர்சன். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து அடுத்த 45 minutes 1 hour ஆம்புலன்ஸ் வர டைமுக்கு இந்த பர்சனை நம்ம காப்பாற்றுறோம். திஸ் இஸ் த மெயின் திங் லைக் திஸ். நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 17% ஆஃப் பீப்புள் டை வித் கார்டியாக் அரெஸ்ட் வித்தவுட் ப்ராப்பர், ஹூ ஆர் நாட் ஏபிள் டு கெட் ப்ராப்பர் இன் டைம் ஹெல்ப். ஸோ திஸ் இஸ் வாட் வி வாண்ட் டு டூ. கார்டியாக் இஸ் அ வெரி காமன் திங் நவ டேஸ், எஸ்பெஷலி கோட் வந்துட்டு அப்புறம் அது வேக்சின் சொல்கிறாங்க, என்னன்னு சொல்கிறாங்க தெரியல. பட் ஐ ஹவ் லாஸ்ட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மை ஏஜ் குரூப், ஈவன் பீப்புள் ஆஃப்டர் 40 with intensive training or kind of gym, there a lot of people are losing their lives. So let's try to save lives. This is one of the initiatives that we have brought it out in the district side. Next. அடுத்தது வந்து we have brought out the membership app. இது வந்து உங்கள் கிளப்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். இந்த மெம்பர்ஷிப் வந்து புதுசாக நம்ம வந்து இந்த டிஸ்ட்ரிக்டோட இனிஷியேட்டிவ், திஸ் கரண்ட் இயர் இனிஷியேட்டிவ். இதில் என்ன பண்ணுறோன்னா, we have developed this for our district. இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்புறம் இது ஆப்பிள் பிளேலையும் இருக்குது, கூகுள் பிளேலையும் இருக்குது. யூ கேன் இன்ஸ்டால் திஸ் ஆப் ஆன் யுவர் ஃபோன் அண்ட் ஃப்ரம் யுவர் ஃபோன் யூ கேன் சூஸ் யுவர் கான்டாக்ட்ஸ் அண்ட் யூ கேன் சென்ட் இன்விடேஷன் லெட்டர். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நம்பர் பார்த்து உங்கள் கிளப்பு பேர் அதில் போயிடும், உங்கள் பிரசிடென்ட் பேர் அதில் போயிடும். அந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு இன்விடேஷன் லெட்டர் மாதிரி போவோம். ஸோ இட்ஸ் அன் இனிஷியேட்டிவ் டு கால் மெம்பர்ஸ், யுவர் ஓன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபோன் புக். எவ்ரி மெம்பர் ஹேஸ் அட்லீஸ்ட் 1000 கான்டாக்ட்லேருந்து 2000 கான்டாக்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. இல்லை கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி நம்பர் எடுத்துட்டா கூட மிச்சம் இன்னொரு 1000 நம்பர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் 100 பேராவது நீங்கள் அமிச்சிங்கன்னா 10 பேராவது கண்டிப்பாக வருவாங்க. ட்ரை டு மேக் இட் அ பிக் கிளப். ட்ரை டு யூஸ் திஸ் ஆப். இதுக்கு தான் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்பை. வி வாண்ட் டு பில்ட் த ஸ்ட்ரக்சர். Because in Rotary, strength is only members. நம்ம எப்படி ஒரு ஆர்கனைசேஷனில் அசட்ஸ் இருக்கோ, ஒரு ஃபேக்ட்ரி இருக்கோ, ஒரு லேண்ட் இருக்கோ, ஒரு மிஷினரி இருக்கோ, ரோட்ரிக்கு அசட்ஸ் வந்து நம்ம மெம்பர்ஸ் தான். அவங்க தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் துட்டு எடுத்துகிட்டு வராங்க, அவங்க தான் இந்த 1905லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரோட்ரி பேசுகிறோன்னா இது பிகாஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் Rotary and what they have contributed. And we are living up the dreams of Paul Harris even today after 120 years, because this is the moment, this is the legacy, is what is created by him, and we are all living on this legacy. Number idu pannalana, what is the future? Number members varlana, what is the legacy we are giving our future generations? Then neenga yosikano, that is where we get into projects, that is where we bring members inside. Next, we have the super achiever pin this year, where we'll be appreciating every 3 months. இது வந்து என்னோட இனிஷியேட்டிவ் எதுக்குன்னா, the least I can do as a district governor is I can recognize a person who's giving their time, their effort, they're putting in, and they're doing more for Rotary, does that extra mile to go do good to the society. So இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து நாங்கள் கிளப் பிரசிடென்ஸுக்கு ஃபோன் பண்ணோம். ஒன்ஸ் இன் 3 months அவங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்குவோம். முடிஞ்சால் அந்த கிளப் மீட்டிங்கில் வந்து அங்கே ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். இல்லாட்டி டைம் இருந்தால் ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் ஈவெண்ட், பொங்கல் விழா, அந்த மாதிரி ஏதாவது திவாலி, அந்த மாதிரி ஏதாவது பெரிய விழாலாம் அவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா எல்லார் முன்னாலையும் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் தி ஐடியா. திஸ் இஸ் நாட் அவைலபிள் வித் எனி ரோட்டரி வெண்டர். திஸ் இஸ் ஸ்பெஷலி டிசைன் லாஸ்ட் 8 months பேக், அண்ட் திஸ் ஹஸ் பீன் இன் லாட் ஆஃப் சேஞ்சஸ், அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் த ஃபைனல் டிசைன், அண்ட் திஸ் இஸ் அ கலெக்டபிள். ஸோ நீங்கள் வந்து யூ ஷுட் ஒன்லி ஒர்க் ஹார்ட் டுவர்ட்ஸ் ரோட்டரி அண்ட் யூ கேன் கலெக்ட் திஸ். அன்லெஸ் வி கிரியேட் அ லாஸ்டிங் இம்பேக்ட், அன்லெஸ் we begin, unless we start, we cannot rise and we cannot achieve. So this month this year we have only 6 events. Nare events illanga. We don't want to give too many events and crowd. We want clubs to do their own meetings also. We only have 6 events this year. First event is Dandiya Night. Dandiya Night vandu I feel United Chennai will definitely enjoy, because it's more like a youngsters event. It has a lot of activities.
இந்த டாண்டியா இதெல்லாம் பண்ணுவாங்க. Till 1:30 we have taken permission. ITC Grand Cholala வச்சிருக்கோம். So this is a very good event for all of you in the younger age group. Second is Halloween night. Halloween night and Diwali night also ஒரு பெரிய program பண்றோம். அந்த ஆனட்ஸ் நிறைய இன்வால்வ் பண்றோம் அதுல. So definitely try and come there. It's a different kind of crowd. We will enjoy. We are trying to have these pumpkins. We are trying to have candles inside. We are going to have face painting, tattoo painting, different kinds of activities within this event. Then of course we have the Golden Sparrow, which will be the third edition this year. We already had 2 years. In the Varsha and we are really going to do it. And that also is basically we'll be concentrating on how to empower women. And then we have the New Year and Christmas Carnival. This is also the venue is fixed. Radisson Meenam Vakam. A good person Mahesh is doing it. He's giving all his support. Already ella ready panni vechittaru. Menu lendu ella ready panni irukku. We are trying to create Christmas carnivals. We are trying to create some small stalls where there are activities for the kids. So we are also revolving entirely around kids also this year. We want the kids to be involved in all the events where we do with the district. So அடுத்தது வந்து பொங்கல் விழா நம்ம எப்பவுமே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல சிறப்பாக செய்வோம், பெருசாக செய்வோம். 1000 people is what we expect usually. இந்த வாட்டி கூட 1200 people இருப்பாங்க. This time what we are doing in பொங்கல் விழா is நம்ம வந்து we are creating stalls where if you have any projects you can display in these stalls. They are free of cost. And if somebody in these 1200 people varavanga, anybody is interested in any of your projects, they can always give money for your projects and participate in your project. And the last is we are having the Muppuram Vira. Muppuram Vira basically Visu, Ugadi and Visu, Ugadi and Tamil New Year's Day, Chitra Thiruvizha, மூணு சேர்த்து Muppuram Vira பண்றோம். We are concentrating mainly south of India. So this is the idea. இதுதான் இந்த 6 ஈவென்ட் தாங்க. அதுக்கு மேல நம்ம ஈவென்ட் பண்ணல. இன்டர்நேஷ்னல் லீவ் டூர்லாம் நான் இதில் போடுறதே இல்லை. இருக்குன்னா நாங்கள் ஓப்பன் பண்ண ஒரே நாளில் மூடிட்டோம். பிகாஸ் அவ்வளோ ஹை டிமாண்டாக இருக்குது. கொரியா போகிறோம் இந்த வருஷம். ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து கொரியா தான் போகிறோம். Where we are having already, we have about 90 registrations. We have 10 in wait list. So adu kuda on the wait list clear panna try pannit irukom. So we have already closed. Congratulations to our international director Kadir. And ஒரே நாள்ல க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஓபன் பண்ணோம், அடுத்த நாள்ல துட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. ஒரே நாள்ல ஈவினிங் குள்ள எல்லா சீட்டும் முடிஞ்சிருச்சு. So it's a wonderful event. Friends, this is how it's going to be even for these events. You have to register early, otherwise we will close. We are not looking at numbers this year. We want looking at quality. We want to have small numbers and we want to give the best whatever we can. For whatever numbers we get, we want to prepare ourselves to give the best experience to those people who come. So we will be closing whatever the registrations are. We'll be closing few days early. So as soon as the events are open, kindly register. Then don't feel bad that you're not able to register or bring your events, because definitely every event missed is every cause missed. Next. So this is of course public image. We have made our own site. In fact, currently நீங்க இப்போ யுனைடெட் சென்னை மெம்பர்ஸ் போய் இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டலேஷன் ஆல்ரெடி அப்டேட் ஆகிருக்கோம். அந்த ஃபாஸ்ட் தீமில் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். வி வாண்ட் டு பப்ளிசைஸ் வாட் இஸ். நீங்கள் உங்கள் ஈவெண்ட்ஸ் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருந்தாலும் சசி பப்ளிக் இமேஜ் கிட்ட அனுப்புங்க. எல்லாமே ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட்ல அப்டேட் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி எல்லாரையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். The more followers we have, the more popular our district will get. Next slide. Next slide. So then we have the conference this year. Conference vandu we are doing in a grand style as usual. We continue. We always work within the skeleton and we work in the system. So நம்ம வந்து சென்னை ட்ரேட் சென்டர் தான் பண்றோம். But சிறப்பா பண்றோம். We are doing in a big way. We are going to have the best speakers. We are going to have the best kind of food already. For the vegetarians, பட்டப்பா already finalize பண்ணியாச்சு. நான்வெஜ் கேட்டரை கூட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல் இன் அட்வான்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். We are looking at speakers கூட பேசிட்டு இருக்கோம். We are trying to bring somebody very big to also inaugurate the conference. இது வந்து ஒரு ட்ரெண்டி கான்ஃபரன்ஸ், ஒரு நியூ ஏஜ் கான்ஃபரன்ஸ் மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் see how best you can. நம்ம கான்ஃபரன்ஸ் சேர்மன் டாக்டர் ராம்குமார் இங்கே இல்லை, பட் he is putting in all the efforts to give you one of the best experiences in the next 2 days. அந்த 2 நாள் வந்து it will be unforgettable. Let me promise you this. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவர்னருக்கு வந்து பெல்ஸ் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் எங்கள் கான்ஃபரன்ஸ் கூட. இது 2 ஈவெண்ட் தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் மெயினாக. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நானே பர்சனல் கேர் எடுத்து கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன், பெட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி. அண்ட் ஐம் ஷுர் யூ வில் ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஈவெண்ட். ஐ வில் டெலிவர் திஸ் ஈவெண்ட் டு யூ.
on behalf of this district, and of course Ram Kumar is always there. And in the video on the கடைசியில் play பண்ணா, it's always a pleasure. I would like to congratulate the incoming president. சார் இருக்காரு, அவர் ஸ்பீச் பார்க்குற சொன்னாங்க, குவிக்காக முடிக்கிறேன் சார். ஆக்சுவலி இன்னொரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுப்பேன், but I want to finish fast today because thank you very much for staying back. Congratulations to our incoming president, Rotarian Manikandan, and board. Congratulations to our outgoing team for the dedication and doing the year wonderfully well. And the best wishes to Rotary Club of United Chennai on a wonderful start of a brand new Rotary year. Friends, we started as one, we will rise as one, and we will deliver as one. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். Thank you very much. Have a great day. ஒரே ஒரு விஷயம், நாங்கள் வந்து எல்லா பிரசிடென்ட்ஸ்க்கு இந்த வருஷம் வந்து இந்த ஸ்பெஷல் ரவுண்ட் டேபிள் கல்ச்சர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஜுவல் வைக்கிறோம். ஸோ ஐட் லைக் டு ப்ரெசென்ட் திஸ் டு our SRD President Manikandan. And also, as told everywhere, we are giving these collars to all the presidents because I request every president to wear his collar in all the events. எதுனா நான் ஜென்ரலாக பார்ப்பேன், ரோட்டரியில் எவ்ரி இயர் பார்க்குறேன். யூஸ்வலாக நீங்கள் வந்து இன்ஸ்டலேஷனில் காலர் தூக்கி அப்புறம் அல்மாரில் போட்டு திருப்பியும் ஜியோவில் தான் வெளில எடுக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து காலர் வந்து உங்களோட எந்த ப்ராஜெக்ட் எடுத்துப்பாலும் காலர் போடுங்க. மேக் பீப்புள் இன்க்விசிட்டிவ் அரவுண்ட் யூ, லெட் தம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ், டூ த பப்ளிக் இமேஜ், டேக் யோர் காலர், ஷோ த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடிக்கடிக்கு காலர் போட்டாங்களா நீங்கள் கூட பிரசிடென்ட் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் வாட் திஸ் காலர் பேக் இஸ் ஃபார். கேரி யோர் காலர் அரவுண்ட். ரிக்வெஸ்ட் Manikandan to kindly come and accept this. Thank you very much, friends. Great having you. You can play the conference video now. அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பார்க்குறோம். அந்த பேச்சு, அந்த தமிழ் பேச்சு ரொம்ப ஆவலாக இருக்கும். அதை மிஸ் பண்ணக்கூடாது தான் மெயினாக இருக்கும். அந்த போல்டு, அந்த தமிழ் உச்சரிப்பமாக இருக்கும். ஆண்டட்ஸ் கிளப் ஆரம்பிச்சு நாங்களும் ஆல் ஐட்டம்னு காட்டினாங்க. ப்ளீஸ் புட் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு ஆண்டட்ஸ். முத்துஷ்கா மித்து எங்க 1 லட்சம் ரூபாய் உடனே கோல்டன் ஹேண்ட்ஸ் அப்ரிஷியேட்டட். MS Venkatesh, senior HR leader advisor, Senmar Group, please put your hands together for this gentleman who was among with us. United Chennai United President Arul Kant, அனைவருக்கும் அறிந்த உண்மை, he was there with me for all the events. He means he represents his club. Let us put hands together to appreciate Arul Kant, who had done a great job 25-26. Manikandan Impact President, இந்த நாள் 12 years back இன்னும் என்னுடைய நினைவுகளை பசுமையா இருக்கு. அடையார் யூத் கிளப் இன் அடையார், evening installation of the new president, new club sponsored by Rotary Club of Madras, Mount. Vasumati amma தான் அப்போ யூத் சர்வீஸ் டைரக்டர். she was very active. அன்றையே முடிவு பண்ணது மாவட்டம் இந்த சங்கம் பெரிய இடத்துக்கு போக போகுது. பிகாஸ் எங்க இளைஞர்கள் சேர்ந்து இருக்கிறார்களோ அங்க பவர் ஹவுஸ். இளைஞர்கள் இணைந்தால் வரலாறு படைக்கும் என்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இங்க இருக்கின்ற முன்னாள் தலைவர்கள். ப்ளீஸ் புட் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் ஆல் தி பாஸ்ட் பிரசிடென்ட் who has led this district to greater heights. உறுதியாக ஒன்னு சொல்லணும், மாவட்டம் 32-33 ஒரு ஆர்டினரி மாவட்டம் அல்ல, வரலாறு காணுகின்ற ஒரு மாவட்டம். உலக தலைவர் என்ன ஆரம்பித்தாலும் எவராக உலக தலைவர் ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் when he decides to visit his districts across the globe அப்படின்ட்டு இன்விடேஷன் போடுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. அப்போது 500க்கு மேற்பட்ட மாவட்டங்களில, உலகத்தில் இருக்கிற 500க்கு மேற்பட்ட மாவட்டங்களில 20 மாவட்டம் தான் ஒரு இன்டர்நேஷனல் லீடர் பிரசிடென்ட் போக முடியும். முதன்மையாக செலக்ட் பண்ற மாவட்டம் எப்படின்னா இந்தியாவில் இருக்கின்ற மும்பாய்,
பாம்பே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவட்டம் 32, 33 வேர் யூ அண்ட் ஐ ஆர் தி மெம்பர்ஸ். அப்பேற்பட்ட மாவட்டம் தான் 32, 33. இன்றைய காலத்துல 32, 33, அது முன்னாடி 32, 32, அது முன்னாடி 32, 30. 24 ஆண்டுகளாக நம்ம இந்த சேவை செய்து இருக்கிறோம் தேவேந்திரன். அதனால இந்த மாவட்டத்தின் சரித்திரம் அறிந்தவன் இந்த கூட்டத்தில் இருக்கிறோன்னா நானும் ஒரு ஆள். என்ன போல 2-3 பேர் தான் 24 ஆண்டுகள் மிக்க இருப்பார்கள். என்னுடைய இளைஞர்களை இணைந்து செயல் கொண்டு போகின்ற மாவட்டம் 32, 33 3வது ஆண்டுல காலடி எடுக்குது. அந்த குழந்தை 3 வயசானதா எல்கேஜி, இப்பெல்லாம் ப்ரீ கேஜி வந்துடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் மகாவீர் போத்ரா மெம்பர்ஷிப்காக உழைத்தாங்க. அடுத்த ஆண்டு தேவேந்திரன் ஒற்றுமைக்காக யுனைட், அந்த இன்டர்நேஷனல் உடைய தீம் மெசேஜ் யுனைட் ஃபார் குட். அப்போ நம்ம என்ன சொல்ல ஆரம்பிச்சோம்? எங்கேஜ் மெம்பர்ஸ் மேக் தி கிளப் வைப்ரண்ட். உறுப்பினர்களை ஒன்றாக வைத்துக் கொண்டு குடும்ப நிகழ்ச்சிகளை நிறைய நடத்தணும் என்று சொன்னோம். அதனால 2வது ஆண்டான குழந்தை பிறந்த 2வது ஆண்டுல நம்ம மக்கள் இணைந்து விட்டார்கள். அப்போ 3வது ஆண்டு என்னுடைய நண்பன் ஸ்ரீராம் துவிரி இப்ப என்ன பண்ணோம்? மெம்பர்ஸ் ஆர் தேர், யுனைடெட் தேர், யுனைடெட் இருந்தது யுனைட் பண்ணோம். நவ வி ஹேவ் டு கிவ் இம்பாக்ட். ஒன்னே ஒன்று தான் நான் கேட்டுக்கொள்றேன். இந்த கொண்டு ஐ வாண்ட் டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசணும். யுனைடெட் சென்னைக்கு வந்தா அவ்வளோ தலைவர்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ பொட்டன்ஷியல் who can create impact. Whether it is public image ன்னா நம்ம தம்பி அவங்க நின்று பாருங்க, மாவட்டத்துக்கே பப்ளிக் இமேஜ் அவர் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அபிஷேக், சுரேஷ், இந்த மாதிரி நிறைய பேச. பிரசன்னா, முருகன், என்னுடைய ஆண்டுல துணை தலைவராக இருந்த துணை மாவட்ட தலைவர் ஏஜி இம்தியாஸ், மகேஷ் இன்னும் பிரசிடென்ட் ஆனாரு, ஆனா சிங்கப்பூர் போயிட்டாரு. அப்போ மகேஷ் என் தம்பி, 10 பேரே பேர் வச்சு கூடக்கூடிய ஒரு உறவு இருக்குன்னா தேவேந்திரனுக்கு ஒரு உரிமை இருக்கு. ஏன்னா நான் சங்க தலைவராக இருக்கும்போது இந்த சங்கம் ஆரம்பிச்சது. உறவு பிரசன்னாலாம் டெரர் யாரா இருக்கும்போது, இன்னைக்கு அவர் டெரர் தான். எத்தனை சங்கங்களை போய் பேசினாருன்னு இஸ் ஸ்பீக்கர் கோஸ் டு ஆல் தி ரோட்ராக்ட் ஈவென்ட்ஸ். இன்னைக்கும் போறாங்க. ஒவ்வொருத்தரும் முத்தான மணிகள். மாவட்டத்தை செயல்பாடுகளை தலைவர்களை சேர்க்கணும். யூ ஹேவ் டு கம் டு திஸ். எங்க தேட தலைவர்களை தேடணும்னா யுனைடெட் சென்னைக்கு வரணும். அப்பேற்பட்ட சங்கம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நேரம் கருதி கடைசியாக என்னுடைய இம்பாக்ட் பிரசிடென்ட்ஸ், சென்ற ஆண்டு 40க்கு மேற்பட்ட யுனைடெட் செக்ரட்டரிஸ் தான் இந்த ஆண்டு 26, 27ல கோயிங் டு கிரியேட் இம்பாக்ட். புருஷோத்தம் வந்து பாருங்க, நல்லா எல்இடி போடுவார். அதுதான் வாங்க புருஷோத்தம் வாங்க. சென்ற ஆண்டு அவரு ரேடியன்ஸ்ல செக்ரட்டரி, இந்த ஆண்டு ரேடியன்ஸ்ல பிரசிடென்ட். மை டியர், ஐ வாண்ட் டு புட் இட் 26, 27 presidents as in my language, you are the presidents who are going to create impact in the lives of our society. Thank you for the opportunity. God bless you all. Thank you, DG. I would like to recognize the presence of our past district governor Ravi Raman. On a situation, அவர் சார் அபிராமி ராமநாதன் பேசின அப்புறமா ஒரு எஜமான் படம் பார்த்த அனுபவமும் இருந்தது. அவ்வளோ நெகிழ்வாக பேசினார். டு மீ, லைஃப் இஸ் டு கிவ் அன்கண்டிஷனலி. அண்ட் இதோட ஒரு சிறப்பான ஒரு சேவை சென்டர் என்ன சொல்லலாம், ரோட்டரி கிளப்போட ஒரு சிறந்த ஒரு சேவை மையம் எனக்கு தெரிஞ்சு இதை சிறப்பாக செய்யக்கூடியது யாருமே இல்லை. ஏன்னா இந்த லாஸ்ட் 1 இயர் திரு அருள் அவருடைய பிரசிடென்ட்ஷிப்பில் நடந்த சேவைகள்லாம் இங்கே ஃபிலிமாக காமிச்சாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி, சில்ட்ரன், அதுவும் எஸ்பெஷலி ஃபார் தி சேலஞ்ச் சில்ட்ரன், அதுக்கப்புறம் வந்து வெரி புவர் பீப்புள்,
நிறைய செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியை கவர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃபினாமினல் ஒர்க், ரியலி அப்ரிஷியபிள் டு தி பாஸ்ட் பிரசிடென்ட் அண்ட் தி என்டையர் டீம் which has stood by you. Really hats off to you, sir. So I think ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிட்டீங்க. Now it is up to Manikandan and his team to take it much to greater heights. உங்க எல்லாருக்கும் இன்னொன்று ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு விரும்புகிறேன். See, சென்னையோட பாப்புலேஷன் டுடே இஸ் 1.3 crores. I repeat, Chennai's population is 1.3 crores. இங்க இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 150 பேர். பட் 150 பேர் இவ்வளோ சேவை செய்கிறாங்கன்னா, நீங்க எல்லாம் செய்றீங்கன்னா எவ்வளோ பிளெஸ்ட். there are so many people இந்த ஒரு சர்வீஸ் உடைய வாசனை கூட இல்லாம இருக்காங்க. பட் நீங்க எல்லாம் பண்ற சேவையை நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் கடவுளுடைய பரிபூர்ண பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வேணும்னு இந்த இடத்துல நான் வேண்டிக்கிறேன். அண்ட் டு மீ, சர்வீஸ் கிவிங் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ். டு மீ இட் இஸ் மோர் அன் ஆட்டிடியூட். ஐ டெல் யூ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து சாக்லேட்ஸ் ஆர் பீங் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ நான் ஒரு விளையாட்டு தினமாக அங்கே இருக்க ஒரு குழந்தைகிட்ட போய் எனக்கு ஒரு சாக்லேட் கொடுன்னா ஆட்டிடியூட் சொல்கிறேன். ஒரு சாக்லேட், ஒரு குழந்தை வந்து நோ திஸ் இஸ் மைன். அப்படியே என்ன இப்படி இருக்க அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த குழந்தைகிட்ட போய் கேட்குறப்ப அந்த குழந்தை நீங்கள் நம்ப மாட்டீங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. வாயில் இருக்கிற சாக்லேட்டை எடுத்து கொடுத்தாங்க. ஸோ giving is an attitude more than what we have. So that is a big lesson which we learned, and I was so amazed and so happy to see the type of service that has been done. அதே மாதிரி மேற்கொண்டு இப்போ வந்திருக்க பிரசிடென்ட் கவர்னர் வந்து சொன்னார், the type of activities which are going to be taken up, phenomenal. Hats off to the entire Rotary movement. I have only one appeal. At small level, or a few of our friends, we try and do feeding the birds water, especially in summer in Chennai. இது வரைக்கும் in the last 3 years, close to 1,000 water bowls made of clay we have been giving. It has fed so many birds during this summer. இது ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு வாட்டர் பவுலு, வாட்டர் கிளே பாட்டில் வாங்கி வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை பால்கனிலையோ எங்கே வச்சாலும் தினம் ஃப்ரெஷ் வாட்டர் வச்சிங்கன்னா அத்தனை பேர்ட்ஸ் குடிக்குது. அவ்வளவும் அதோட தாகத்தை தீர்க்கிறப்ப நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம், அதற்கு உண்டான நிறைவு வேறு எதுவுமே இல்லைன்றது மனப்பூர்வமாக நான் பார்த்தேன். சம்வேர் இஃப் ரோட்டரி கேன் டேக் அப் திஸ் காஸ் and also take up the taking care of the birds and small pet animals, it will be of great service. If it is possible, I would request you to take this up as an agenda. And last, serving individual na sonne, but when so many individuals come together, serving as a team can really bring great results. Hats off to you. And the last but not the least, I was very very happy. ரொம்ப நெகிழ்வாக இருந்தது இந்த ஆனட் கிளப் ஃபார்மேஷன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு சஸ்டெயின் பண்ணலாம். பட் அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை ரொம்ப அழகாக ரோட்டரி கிளப் ஆஃப் யுனைடெட் சென்னை செஞ்சுருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ வெரி மச். Thanks. Memorable 12th installation ceremony to Rotary Club of United Chennai. To Sriram sir, Devendra sir, Venkatesh sir, Abhirami Ramanathan sir, thank you for coming. And our leaders, congratulations to new installed president RTN Manikandan and Annex clubs also. Special thanks to our past president and outstanding leader, dedication and incredible foundation to build us to a past year. To our pillars, a final heartful thank to the past president Arulkant and the past secretary Gopiana. And special thank to Imtiaz and Sri for the wonderful effort dedicated to putting the events together. To our organization guests, thank you to our organizing committee
volunteers and fellow Rotarians, family, friends, and unwavering support means to world to us. And to all our secretaries, special thanks to all our secretaries and presidents. Thanks for coming. Thanks. Meeting is urgent.